ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடலாம். கடுகு பொரிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கணும்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். காய் நல்லா வதக்கணுங்க. கத்திரிக்காய் நல்லா வதக்கணும்னா நல்லாயிருக்கும் குழம்பு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சில செஞ்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். காய் நல்லா வெந்த பிறகு இது கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஒரு கார குழம்பு வச்சாச்சு.